கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. பாடுகளுக்கு பிறகு ஒரு பெரிய வெற்றியின் மகுடம் சூட்டப்படுகிறது. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் பாடுகளும் சோதனைகளும் வருத்தங்களும் வரத்தான் செய்கிறது. அவைகளை தாண்டிதான் நாம் என்ன செய்கிறோம்? வெற்றியை பெறுகிறதற்குரிய முயற்சி எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய கிருபை கொண்டு நாம் ஜெயிக்கிறோம். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனை நாம் எவ்வளவு சகிக்கிறோமோ, பாடுகளை எவ்வளவு சகிக்கிறோமோ, உபத்திரவங்களை எவ்வளவு சகிக்கிறோமோ, நமக்கு வருகிற வேதனைகளை எவ்வளவு சகிக்கிறோமோ, அவ்வளவு நம்மை பாக்கியவான நிறுத்துகிறோம். அவ்வளவும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, பாக்கியம் பெற்ற பிள்ளைகளாக, கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக நம்மை கர்த்தர் நிறுத்த வல்லவராக இருக்கிறார்கள். ஏன்னா அந்த சோதனை நம்மை புடமிடுகிறது, நம்மை உருக்குகிறது, நம்மை உருவாக்குகிறது. அந்த பாடுகள் உருவாக்கி நம்மை உத்தமனாக, உண்மையுள்ளவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக, நீதி செய்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் நம்மை சீர்படுத்துகிறதா இருக்கிறது, சீர்படுத்துகிறது. அந்த சீர்படுத்தலின் மூலம் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களாக நம்மை மாற்றுகிறது. அந்த பாடுகள் நம்மை உத்தமங்களாய் நிறுத்துகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய அன்பை ருசி பார்க்க வைக்கிறது. தேவனுடைய அன்பில இன்னும் ஊன்ற கட்டப்படுகிறோம். தேவனுடைய அன்பில இன்னும் ஐக்கியமாகிறோம். தேவனை ஆராதிக்கிறதுல, தேவனோடு கூட பேசுகிறதுல, தேவனுடைய சத்தியத்தை படிக்கிறதுல, ஜெப வாழ்க்கையில, ஆண்டவரை தேடுகிறதுல இந்த பாடுகள் இணைந்து கொள்கிறது. இந்த பாடுகள் இணைந்து கொள்ளும் பொழுது நம்முடைய லைஃப்ல நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய அன்பை ருசி பார்க்கிறோங்க. ஆண்டவர் சொல்ல, தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நன்மை பெரிதா இருக்கிறது. அப்ப தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சோதனையை சகிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. துன்பப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. ஒரு சில பாடுகள் கொஞ்ச நாள் நாம் பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 6-7 நாம் வாசிக்கும் போது, இதிலே நீங்கள் மிகவும் சோதிக்கப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளை துக்கப்படுகிற நீங்கள் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய சோதனை பாருங்க, அது எப்படி உண்டாகிறதுனா, அது நமக்கு அவசியமா இருக்கிறது. சோதனைகளும் பாடுகளும் போராட்டங்களும் துக்கங்களும் கண்ணீரும் அது நமக்கு அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சோதனை சகித்ததுனால தாங்க அவரால் சிலுவை ஜெயிக்க முடிந்தது. சோதனை அவர் சகித்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதுனாலதான் அவர் இன்றைக்கு பாடுபடுகிற, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்து கொண்டிருக்கிறார், வல்லவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய முன்மாதிரி. வனாந்தரத்தில் நடந்ததுனால தான் ஆபிரகாமுக்கு அந்த சோதனையின் வழியாய் நடந்ததுனால தாங்க அவருக்கு பெரிய ஆசீர்வாதம் வந்தது. அக்கினி சூளையில போட போறன்னு தெரிஞ்சும் தேவனை மாத்திரம் ஆராதிப்பேன் என்று சொல்லி நின்ன சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தானியேல் 3ஆம் அதிகாரத்துல நேபுகாத்நேச்சருக்கே சொன்னார்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த சோதனையில, இந்த பாடுகளில, இந்த அக்கினி சோதனையில தேவன் எங்களை தப்புவிக்க விட்டாலும் சரி, நாங்கள் பொற்சிலையை வணங்க மாட்டோம், எங்கள் தேவனை மாத்திரம் ஆராதிப்போம். ராஜாவுடைய கோபம் பயங்கரமாய் மாறினது. அது 7 மடங்கு அக்கினி சூளையாய் மாறினது. தூக்கிட்டு போனவர்களை கொன்று போட்டதுங்க. ஆனால் தேவனை மாத்திரம் ஆராதித்த எத்தனை அக்கினி சூளை வந்தாலும்
உறுதியாய் நின்ற, கிறிஸ்துவுக்குள்ள உறுதியாய் நின்ற, தேவனுக்குள் உறுதியாய் நின்ற சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினி சோதனை ஜெயித்தார்கள். அக்கினி சோதனை ஜெயித்தார்கள். ராஜாவும் பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேலின் தேவனே தேவன், அவரை இல்லாமல் தேவன் இல்லை என்பதை, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க ஒருவரும் இல்லை என்பதை, அற்புத அடையாளங்கள் செய்கிறவர் என்பதை அறிந்து கொண்டு அவர்களை பாபிலோன் தேசத்திலே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தி வச்சாருங்க. சோதனைக்கு பின்பு உயர்வு. ஹல்லேலூயா. எத்தனை சோதனைகள் இருந்தாலும் சிறந்த வெற்றி உனக்கு இருக்கிறது. எத்தனை பாடுகள் வந்தாலும் சிறந்த உயர்வு உங்களுக்கு இருக்குங்க. எத்தனை தள்ளுதல் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும் சிறந்த மேன்மையான ஸ்தானம் கர்த்தர் உனக்கு கொடுக்க போகிறாரு. இன்றைக்கு நீங்க பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். உங்கள் விலையேறப்பெற்ற விசுவாசம் சோதிக்கப்படலாம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கலாம். வேதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை நித்திய கனமகிமைக்காய் அழைத்த தேவன். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10வது சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவருக்கே மகிமையும் வல்லமை சதாக்களும் உண்டாகத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்வாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச கால பாடுதான். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லங்க. தேவனை மாத்திரம் ஆராதிச்சு பாருங்க. தேவனை மாத்திரம் துதித்து பாருங்க. தேவனுக்கு மாத்திரம் முதலிடம் கொடுங்க. அவர் சமூகத்தை மாத்திரம் நோக்கி பாருங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேவனை மாத்திரம் தான் ஆராதிப்பேன்னு சொன்னாங்க. கர்த்தரை மாத்திரமே ஆராதித்து பாருங்க. கல்வாரி சிலுவையின் வெற்றி உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 66 நீங்க 1ல இருந்து நீங்க 12 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆனால் 10ல இருந்து 12 வரைக்கும் வாசிக்கும் பொழுது இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். தீயும் தண்ணீரை கடந்து வந்தும் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அது மாத்திரம் இல்லைங்க, தேவன் எங்களை சோதித்தீர். வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். வெள்ளியை புடமிடுகிறது போல புடமிட்டீர். தங்கமும் சரி, வெள்ளியும் சரிங்க. அத பாத்தீங்கன்னா அதிகமான நெருப்பு அதுக்கு கொடுக்க கூடாது. குறைவான அனலும் கொடுக்க கூடாது. சரியான நிலையில நம்ம அனலை ஏற்றணும்னா அது பாத்தீங்கன்னா சுத்த வெள்ளியாக, சுத்த பொன்னாக அது வெளிப்படுத்தப்படும். வெள்ளியை புடமிடும் பொழுது, தங்கத்தை புடமிடும் பொழுது அந்த சோதனையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னா அது சுத்தமான வெள்ளியாக, தங்கமாக வெளியே கொண்டு வர முடியாதுங்க. அப்போ வெள்ளியை சுத்திகரிப்பதற்கும் தங்கத்தை சுத்திகரிப்பதற்கும் நல்லா கவனிங்க, அதிகமான அக்கறையும் திறமையும் தேவைப்படுகிறது. அந்த நெருப்பு பார்த்தீங்கன்னா அதிகமான நெருப்பு இருக்கக்கூடாது, குறைவான நெருப்பு இருக்கக்கூடாது. நார்மலான நெருப்பு இருந்தாதான் அது சுத்த வெள்ளியா, பொன்னா வெளியே கொண்டு வர முடியும். அது போல தேவனுடைய பிள்ளைகள் தேவன் அவர்கள் மீது அளவில்லாமல் பற்றுதலை வைத்திருக்கிறார். மிகுந்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம் மீது பொறுமையை காட்டுகிறார். அவருடைய அன்பை வெளிப்படுத்தி, அவர் நமக்காய் வைத்திருக்கிற ரட்சிப்பை வெளிப்படுத்த, நமக்காய் வைத்திருக்கிற நல்ல ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்த இந்த நாட்களில் நம்மை அவர் நடத்தி கொண்டு போகிறார். சோதனையின் வழியிலே, பாடுகளின் வழியிலே, போராட்டங்கள் வழியிலே, நிந்தனையின் வழியிலே, வியாதியின் படுக்கையில கூட நம்ம கொண்டு போறாருங்க. பலவிதமான நஷ்டங்களை, கஷ்டங்களை கூட நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தலை நிமிர முடியாத கடன் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளவு பாடுகள்ல ஓடினாலும் சரிங்க, ஒரு நாள் தேவன் உன்னை சோதித்த பின்பு நீ பொன்னாக விளங்கத்தக்கதான ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாருங்க. தேவனுடைய சொந்தங்களை நேசிக்கிறார், அவருடைய பிள்ளைகளை, தம்முடைய ஜனங்களை நேசிக்கிறார். ஆனால் தான் அவர் என்ன செய்யறார் தெரியுமா? அவங்களை கவனமா நின்று அவர்களை சரிப்படுத்துறார், ஒழுங்குபடுத்துறாருங்க. நாம் சோதனை ஏற்க மறுத்தால்
நாம் சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையாக்கப்பட்டு இல்லை நம்ம தெளிவானவர்களாய் நல்ல ஒரு வாழ்க்கையை பெற முடியாது. அப்போ தேவன் கொடுக்கிற சோதனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவன் விரும்புகிற அந்த ஸ்தானத்தை, கர்த்தர் நமக்கு கொடுக்க விரும்புகிற அந்த மனமகிழ்ச்சியின் வாழ்க்கையை, தேவன் கொடுக்கிற உயர்ந்த நிலை, அவருடைய கனத்துக்குரிய மேன்மைக்குரிய மகிமையின் கிருபையின் ஸ்தானத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தலத்தில் மேன்மையா நிறுத்துவாருங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுது தேவனுடைய சோதனையை ஏற்றுக்கொள்கிறார்கள், அந்த பிள்ளைகள் கர்த்தர் ஆசீர்வாதத்தினாலே அவர்களை கனப்படுத்துகிறார். அவருடைய அபிஷேகத்தினாலே, அவருடைய மேன்மையான மகிமையினாலே அவர்களை கனப்படுத்தி அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிறாருங்க. வேதம் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை வெள்ளியை போல புடமிட்டு வருத்தமான பாரங்களை எங்கள் மேல் ஏற்றினீர். மனுஷர்கள் தலைமையில ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இத்தனை பாடுகள் முடிந்த பிறகு தேவன் கொண்டு வந்து விட்ட இடம் என்ன தெரியுமா? செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டார். ஆமென். எந்த பாடுகளும் பிறகு நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை உண்டாக்குகிறதுங்க. அது தேவனால் மாத்திரம் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு பாடம் நம்மை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக, உங்கள் பிள்ளைகளையும் உயர்ந்த நிலைக்கு அது கொண்டு போய் நிறுத்துதுங்க. எந்த ஒரு பாடுகளும் தேவன் மீது அளவில்லாமல் அன்பு வைக்கத்தக்கதாக, அவரோடு கூட ஐக்கியமா இருக்கத்தக்கதாக அந்த சோதனையானது, அந்த பாடானது நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள், இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட சிலுவை, அவருடைய பாடுகள், அவருடைய நிந்தனைகள், அவமானங்கள் எல்லாம் நமக்காக. இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த சிலுவை சுமந்ததுனாலதான் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். உயர்ந்துட்டாருங்க. அவரு உயர்ந்துட்டார். சிங்காசனத்தில் அவர் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். உனக்கும் ஜீவ கிரீடத்தை, நீதியின் கிரீடத்தை, பரிசுத்த கிரீடத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுக்கிறதற்காக தான் கர்த்தர் பாடுகளை சகித்து நமக்கு முன்மாதிரியாக இருந்து, நீங்களும் சோதனையை, பாடுகளை, சிலுவையை சுமந்து ஜெயிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்வார். சோதனைகளே பெரிய வெற்றியை நீங்கள் காண்பீர்கள். சிறந்தவளாய் கர்த்தர் நிறுத்துவார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது, தாவீது சொல்லுகிறார், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை போல புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர் என்று தாவீது சொல்லுகிறார். ஆனால் சொல்லுகிறதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? தேவனை துதித்து ஆராதிக்கிறாருங்க. சோதனையிலும் கர்த்தரை உயர்த்தின தாவீது, பாடுகளிலும் கர்த்தரை தேடின தாவீது, பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் தேவனோடு கூட நடந்த தாவீதுங்க. எந்த நிலையில கர்த்தரை முன்வைத்து நடந்த தாவீது, கர்த்தரை எப்பொழுது துதித்து கொண்டிருக்கிற தாவீதுங்க. ஒரு நாளைக்கு 7 வேளை துதிச்சாராம் பாருங்க. 7 வேளை துதிக்கிற ஒரே மனிதன் தாவீதுங்க. கர்த்தரை துதிச்சு 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 சத்துருக்களை மேற்கொண்டார், பாடுகளை மேற்கொண்டார், உபத்திரங்களை மேற்கொண்டார், சோதனைகளை மேற்கொண்டாருங்க. தாவீது தேவனை பாடியே மகிமைப்படுத்தி உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாருங்க. உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. நீங்க எவ்வளவு துதிக்கிறீங்களோ அவ்வளவு உயர்ந்து விடலாங்க. எவ்வளவு ஆராதிக்கிறீங்களோ அவ்வளவு வெற்றியை காண முடியும். எவ்வளவு தேவனிடத்துல நீங்கள் அவருடைய சமூகத்தை தேடுகிறீர்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாகுங்க. அதான் தாவீது சொல்ல, கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன், தேவனுடைய ஆலயத்தில் நன்மை உண்டாக தேடுவேன், அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்வேன்னு சொல்றாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் போய் ஆராய்ச்சி செய்யறாரு. ஆண்டவர்கிட்ட ஒண்ணுதான் கேட்கிறாரு, என்னை ரட்சியம் ஆண்டவரே, உங்களுடைய ஆவி எனக்குள்ள வைங்க ஆண்டவரே, எனக்கு போதிங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு முன்பாக நடங்க ஆண்டவரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் புடமிட்டாலும் கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துவார். சோதனையிலே கர்த்தரை துதித்துப்பார், நீ உயர்ந்து நிற்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வேதம் சொல்லப்படுகிறது, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல
1 நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகி ஈசாக்கை இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவரை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி வேலைக்கார 2 பேரை கூட்டிட்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு போனாருங்க. 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது தூரத்தில் அந்த இடத்தை கண்டான். 9ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டையில் அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் அடுக்கி கட்டையின் மேல் அவனை கிடத்தினான். கத்தியை எடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பலியிடும்படி. ஹல்லேலூயா. தேவன் சோதிக்கிறார். தேவன் வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினங்க, அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்கணுங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த சோதனையில நீ அர்ப்பணித்து பார். தேவன் ஆபிரகாமை சோதிக்கும் பொழுது ஆபிரகாம் தன்னை அர்ப்பணிக்கிறார், தன் குமாரனை அர்ப்பணிக்கிறார். தேவன் சொன்ன இடத்திற்கு போறாருங்க. அவரு தேவன் என்ன இடத்துக்கு குறித்தாரோ அதே இடத்துல 3 நாள்ல தேடி போயிட்டாரு பாருங்க. அதே இடத்துல பலிபீடங்களை கட்டி அவருடைய மகனை பலியிடவும் அவர் ஆயத்தமா இருந்தாருங்க. அர்ப்பணிக்கப்பட்ட ஆபிரகாம், ஆயத்தமாக்கப்பட்ட ஆபிரகாம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம், தேவனுக்கு பயந்த ஆபிரகாமுங்க. விசுவாசத்திலே உறுதியா நின்ற ஆபிரகாம். தேவன் எத்தனை தரை சோதித்தாலும் சரி, அத்தனை முறை கீழ்ப்படிந்து பார். எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, தேவனை மாத்திரம் விசுவாசிக்கிறத விட்டு விடாதுங்க. எத்தனை பிசாசின் மூலம், மனிதர்கள் மூலம், உலகத்தின் மூலம், குடும்பத்தின் மூலம் சோதனை வந்தாலும் சரி, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். எத்தனை பாடுகள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும் தேவனுக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அந்த சோதனைகளை நின்று பாருங்கள். நீங்கள் மாத்திரமே ஆசீர்வாதத்துக்குரிய பாத்திரமாய் உயர்ந்து நிற்பீர்கள். சிறந்த ஜெயத்தை நீங்க பெறுவீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தேவனுடைய செயல்களை அவ்வளவாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. நீங்க யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை, கிரகிக்க கூடாத காரியங்களை கர்த்தர் செஞ்சிருவாருங்க. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன இடத்துல கொண்டு போய் பலி செலுத்த போன ஈசாக்குக்கு, ஆபிரகாமுக்கு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பாருங்க, கீழ்ப்படிதல் உச்சத்திற்கே ஆபிரகாம் கொண்டு போகப்பட்டார். கீழ்ப்படிதலுக்கு உரிய உச்சத்திற்கே கொண்டு போயிட்டாருங்க ஆண்டவரு. ஆபிரகாம் அந்த அளவுக்கு அவர் உயர்ந்து பாருங்க கீழ்ப்படிந்து போறார். அவ்வளவு தூரம் தன் மகனை வெட்டுகிறதற்கும் ஆயத்தமா இருந்தாருங்க ஆபிரகாம். சோதனை சகிக்க ஆயத்தமா இருங்க. சோதனையை மேற்கொள்ள கர்த்தருடைய வல்லமை உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதம் இன்று வரைக்கும் ஆபிரகாம் கொள்ள உயர்ந்து நிற்கிறது. அல்லேலூயா. தேவன் சொன்னதை செய்யும் பொழுது நினைத்து பார்க்க முடியாத உயர்ந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரங்க. ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் பாருங்க. கர்த்தர் 2வது தரம் அவருக்கு தரிசனமாகி, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவே கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றார். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. என்ன அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்க. உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று உன் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து என்கிற சாட்சி உயர்ந்து நிற்கிறதுங்க. ஆபிரகாம் விசுவாசத்துல தேவனுக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறாருங்க. ஆபிரகாம் தன் நீதியில தேவனுக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறார்.
தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறதுல ஆபிரகாம் உயர்ந்து நிற்கிறாருங்க. தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு, அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நடக்கிறதற்கு ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உயர்ந்து நிற்கிறாரு. தன் செய்கையிலெல்லாம் ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நின்று வாழ்ந்து காட்டியிருக்காருங்க. அதுல அவர் உயர்ந்து நிற்கிறாரு. ஆமென். அது மாத்திரம் ஆபிரகாம் பயபக்தியிலே தேவனுக்கு பயப்படுதல உயர்ந்து நிற்கிறார். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிதல இன்று வரைக்கும் உயர்ந்து நிற்கிறாருங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்று வரைக்கும் உயர்ந்து நிற்கிறது. எப்படி தெரியுமா? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு, எல்லாம் கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை கொண்டு இன்று நம்மை ஆசீர்வதிச்சிருக்கிறாருங்க. அப்போஸ்தலர் 3:26, கலாத்தியர் 3:13-14 வாசித்து பாருங்க. ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகணும். ஆபிரகாம் உயர்ந்து நிற்கிறாருங்க. ஆபிரகாம் சோதனைக்கு பிறகு அவருடைய ஆசீர்வாதத்தில் உயர்ந்து நின்றார். தேசத்து ஜனங்களுக்கு அவர் இன்று வரைக்கும் ஆசீர்வாதமாக உயர்ந்து நிற்கிறாருங்க. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பது பிள்ளைகளே, இன்றைக்கு நீ யாருக்கும்பாக உயர்ந்து நிற்கிறார். ஆபிரகாமுடைய சாட்சி உயர்ந்து நிற்கிறதுங்க. ஆண்டவர் சொல்றார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். ஆபிரகாம் விசுவாசத்துல கீழ்ப்படுகிறதுல உயர்ந்து நிற்கிறார் பாருங்க. அங்க ஒரு சாட்சி அவருக்கு உண்டாகிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணுங்க. தேவனுடைய விசுவாசத்தை பிடிச்சு வாழ்ற வாழ்க்கை வாழணும். தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்பாக உயர்ந்து நிற்கணுங்க. அவர் நினைக்கிற காரியத்தை செய்து முடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை பிடித்து நடக்கணுங்க. அந்த வார்த்தையை பிடிச்சு நடந்தா தான் உன் வாழ்க்கையில் வருகிற சோதனையை நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க என்னதான் உலக பிரகாரமா எவ்வளவு அன்பு செலுத்தினாலும் சரி, அவைகள் உங்களுக்கு சோதனை பாடுகளை உண்டாக்கும். ஆனால் தேவனிடத்தில் அன்பு செலுத்தி பாருங்க. தேவனுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாருங்க. தேவனுடைய பாதத்தை பிடிச்சு பாருங்க. தாவீதை போல 3 வேளை தேவனை துதிங்க, ஆராதிங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல அக்கினிலே போட்டாலும் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்லுகிறார்களே, அந்த இடைவிடாமல் நீங்கள் அவரை ஆராதித்து பாருங்க. அவரை தேடி பாருங்க. ஜபத்துல தேடுங்க, வேதத்துல தேடுங்க, அதிகாலையில தேடுங்க, மாலையில தேடுங்க, குடும்பமா தேடுங்க. அப்படி தேடுனீங்கன்னா உங்க பிள்ளைகள் வாழ்க்கை பாக்கியமா இருக்குங்க. உங்க பிள்ளைங்க ஜீவகிரீடத்தை பெறுவாங்க. நீங்க ஜீவகிரீடத்தை பெறுவீங்க. உன்னுடைய வேலையில உன்னோடு கூட உழைக்கிற எல்லாருக்கும் ஜீவக்கிரீடமா நீங்கள் சாட்சியா நிற்பீங்க. உங்கள் சபை ஜீவக்கிரீடத்தை பெறுங்க. பாடுகளும் சோதனைகளும் நம்மை கிறிஸ்துவண்டை நெருக்கி ஏவுகிறது, அவரோடு இணைக்கிறது. ஆகையால் வருகிற எல்லா பாடுகளையும் சோதனையும் சகித்துக் கொள்ளும் பொழுது சிறந்த வெற்றியாளராக நிற்பீர்கள். சிறந்த இடத்துல நீங்கள் நிற்பீர்கள். சிறந்த மேன்மை ஸ்தானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சோதனை பாடுகள் உன்னை சிறந்த இடத்துல உயர்த்தி நிறுத்தும் பொழுது அன்றைக்கு நீங்க பார்ப்பீங்க, கர்த்தர் உங்களை எவ்வளவாய் புடமிட்டாரோ அவ்வளவாய் உங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அவ்வளவாய் உங்களை கனப்படுத்தி இருக்கிறார். அவ்வளவாய் வாழ வைக்கிறார். அவ்வளவாய் நம்மளை சமாதானப்படுத்துகிறார். அவ்வளவாய் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தையும், ஊழியங்களை, பிசினஸ், வேலையும் கர்த்தர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார் என்றதை காண்பீர்கள் நீங்கள். ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். சுத்த பொன்னாக, சுத்த வெள்ளியாக, தேவனுக்கும்பாக நிற்கத்தக்கதாக கர்த்தர் நம்மை தகுதிப்படுத்தியிருக்கிறார். அதற்குரிய பாத்திரமாக நாம் நிற்போம். கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எத்தனை கண்ணீர்கள், எத்தனை அவமானம், எத்தனை தோல்விகள் அப்பா, இவைகளெல்லாம் சகித்து வாழுகிறோமே. நாங்களும் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறோமே. நாங்களும் பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே. ஒரு நாள் ஜீவக்கிரீடத்தை பெறுவோம். ஒரு நாள் உம்முடைய உதவியின் கரம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஒரு நாள் உம்முடைய கரம் எங்களை உயர்த்தும், எங்களை ஜெயமாய் நடத்தும் என்பதற்காகத்தான் அப்பா.
எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஒரு நல்ல செழிப்புள்ள காலங்களை, செழிப்புள்ள வாழ்க்கையை, எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுவீர் என்கிற ஒரு நம்பிக்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய வெற்றியை, ஒரு சிறந்த உயர்வை, ஒரு சிறந்த விடுதலையை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தாங்கப்பா. எல்லா சோதனை ஜெயிக்கட்டும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எல்லா துதியும் கன மகிமைக்க செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.